ஆரம்பத்தில் தெய்வத்தை தென்காளி, தக்சிணகாளி என அழைக்கப்பட்டதாகவும், பின்னர் செங்காளி என மாறி பின்னர் செங்காளம்மா என்ற பெயரை பெற்றதாகவும் அறியப்படுகிறது. இந்த அம்மனுக்கு மூலஸ்தானத்துக்கு கதவே கிடையாது. எப்போ வந்தாலும் அங்கே வெளியிலேருந்து அம்மனை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்களாம். இந்த அம்மனுக்கு ஏன் கதவு கிடையாதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் சொன்னார். இந்த அம்மனுக்கு கதவு செய்யறதுக்காக மரம் வாங்கி வச்சுருந்தாங்களாம். அந்த மரத்தில் சில உருவங்கள் அது மரமாகவே வளர்ந்துருச்சாம். அதனால் இந்த அம்மனுக்கு கதவே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தான் இப்போ பல உருவங்கள், அந்த மரத்தை கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் நிறைய உருவம் தெரிகிற மாதிரியே அந்த மரம் தானாகவே அந்த அம்மனை வடிவமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். நானும் நேற்று தான் அந்த மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா உத்து பார்த்தா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு உருவம் தெரிகிற